நேர்மறை எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், ஆரோக்கியமான மனசு, இது நமக்கு ஆரோக்கியமான உடம்பை கொடுக்குறது. இது 100க்கு 100 உண்மை. என்ன அப்படின்னா, உடம்பு சரி இல்லைன்னா கூட சரியாயிடும், நன்னாயிடும், சீக்கிரமே குணமாயிடும். சீக்கிரமே எந்த கல்யாணம் நடத்திப்போங்க, சீக்கிரமே எந்த உட்காந்துருவாங்க, நல்லா தெம்பாக இருப்போங்க. டோன்ட் வரி, சந்தோஷமாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். இதெல்லாம் என்ன கவலை, இது ஒன்றும் இல்லையே, சரியாக போடுமே. இந்த மாதிரியான நல்ல வார்த்தைகளை நம்ம சொன்னோம்னா அத்தனையுமே நம்மளுடைய மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை, பலிக்கிறது, சத்தியமாக பலிக்கிறது. அதனால தான் நல்ல வார்த்தைகளை நம்ம சொல்லணும். எவ்வளோ கோபம் வந்துட்டா கூட இந்த வார்த்தைகளை சொல்லும்பொழுது ஏதோ நான் எப்போனேன்னு ஏதோ சொல்லலாம், ஆனால் வேறு ஏதான வார்த்தைகளெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கு அப்சர்வ் பண்ணுற குணம் இருக்குது, அதாவது உறிஞ்சிற குணம் இருக்குது. அண்ணா படிக்காத ஒரு குழந்தை இருந்தால் கூட பரவாயில்லடா 39 மார்க் வாங்கியிருக்கேன் 100க்கு, அது கிட்டத்தட்ட பாஸ் தான் இல்லைன்னு, நெக்ஸ்ட்டு முறை இது திரும்பி இருக்கணும், 93 மாறி இருக்கணும், சரியா அப்படின்னு சொல்லி பார்ப்போமே. சத்தியமாக அந்த குழந்தை அடுத்தாட்டி 90% வாங்குவான். அவன் மனசில் அது வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும், அந்த மாதிரி வாங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும். அதனால் நம்ம நல்ல வார்த்தைகளை நம்ம சொல்லலாம். இந்த நல்ல வார்த்தைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒவ்வொரு உடம்பு அணுவிலையும், ஒவ்வொரு இரத்தத்துலேயும், இரத்த துணுக்குலேயும், உடம்புல இருக்க எலும்பு, நரம்பு, மூளை, ஹார்ட்டு, கிட்னி, இந்த மாதிரியான உறுப்புகளையும் நல்ல விதத்தில் பாஞ்சு நல்ல எஃபெக்ட்ஸுகளை கொடுக்கறது. அதனால தான் குழந்தை உண்டாயிருக்கும் பொழுது கர்ப்பிணிகள் நல்ல எண்ணங்களை எண்ணணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும்லாம் சொல்கிறா இல்லையா. அது குழந்தை உண்டாயிருக்குச்சா குட்டி பாப்பாவுக்கு மட்டும் இல்லை, அம்மாவுக்கு மட்டும் இல்லை, லைஃப் லாங் அதுதான். இப்போ நம்ம இதை டெஸ்ட்டே பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பச்சை கலர் நினச்சி நம்ம பார்த்தோம்னா நம்ம கல்லில் பச்சை கலராக இருக்கிற நிறைய பொருள்கள் தெரியும். அதுக்கு மஞ்சள் கலர் இல்லையா, நீல கலர் இல்லையா, சோப்பு கலர் இல்லையா இருக்குது. அந்த மாதிரி எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படிங்கிறது 100க்கு 100 நமக்கு நிஜம். அதனால் நல்ல எண்ணங்களை நாம் நினைப்போம், நல்லா உயர்ந்து வாழலாம். எவ்வளோ வசதியாகனாலும் நம்மளாலலாம் வர முடியும். ஏன்னா எல்லாமே கடவுளுடைய படைப்பு தான், எதுவுமே மனுஷ படைப்பு இல்லை. நம்ம நினைக்கிறோம் என் பிள்ளை, என் பொண்ணு, என் வீடு, ஒன்றுமே இல்லை, எல்லாம் கடவுள் தான். நாம் இங்கே அனுபவிக்கிற ஒவ்வொரு நொடியும் கடவுள் கொடுத்த நிமிஷங்கள் தான், கடவுள் கொடுத்த நொடிகள் தான். உனக்கு சாமர்த்தியம் இல்லை, உனக்கு புத்தி இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நமக்கு எவ்வளோ சாமர்த்தியம் இருக்கணுமோ அந்த சாமர்த்தியம் கடவுள் அப்போ கொடுப்பார். இல்லைன்னா இல்லை தான், அது போடும் தான் நினச்சிட்டு இருக்காரு காடு, அதனால தான் அது கொடுக்கல. அதனால் தனிப்பட்ட மனுஷனுடைய சாமர்த்தியமோ சமத்தோ உழைப்போ எதுவுமே கிடையாது, எல்லாரும் ஒன்று தான். ஆனால் என்னென்னா உழைக்கணும், கடமையை ஒழுங்காக செய்யணும், நல்ல எண்ணங்களை நினைக்கணும். கஷ்டமான எண்ணங்களை நினச்சிட்டு அதை வேதனைப்படுற டயத்தில் நல்ல எண்ணங்களை நினச்சிட்டு சந்தோஷத்தோடு நம்ம வாழணும். அப்படி நினச்சோம்னா வாழ்க்கை உயரும்.